கட்டப்பையில வந்து உள்ள வச்சு மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே கட்டை பேக்கில் மூடி இருந்ததில்ல, அந்த கட்டை பேக் ஓப்பன் பண்ண அப்படி ஓப்பன் பண்ணி பெட்ஷீட் இருந்தது உள்ள, அந்த பெட்ஷீட்டை மேலே வச்சுட்டு பார்த்தா உள்ள குழந்தை இருக்குது. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு கிட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்சா அது ரொம்ப சந்தோஷம். இந்த பாப்பா நாங்கள் வாங்கி பார்த்துட்டோம். இனிமேல் குழந்தைய எத்தனை குப்பியில் போகிறாங்களோ எங்களாலாம் குத்துனாங்க, நாங்களாம் வளர்த்துருப்போம். ஏதோ தவறு பண்ணிக்கிறாங்க, அதான் அதுதான் நினைக்க வந்து வரோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அதை பெற்றுக்கிட்டு, அது மனசார தொட்டியில் வச்சுட்டு போறீங்க. அவ்வளோ ஒரு தாய் தானே. எனக்கு இந்த போட்டோ பார்த்துட்டு மனசு சரியில்லை. தாய்ப்பாலும் கொடுப்போம். தாய்ப்பால் கொடுத்தாங்களா? அந்த லேடி குழந்தை வச்சு கைக்கு வந்து வச்சுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் இருந்தாரு, அவங்க ஹஸ்பண்டும் சொன்னார், குழந்தை இந்த குடும்பம் இந்த கடவுள் தான் எதுவும் வச்ச குழந்தை. எங்களுக்கு தூக்கினவனே எனக்கு மனசே ஆடல. குழந்தை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு. நாங்கள் கேட்டோம், சரி என் தம்பிக்கு இல்லை ஆதகத்தில் கேட்டோம், சார் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சத்தியமா சார், கடவுள் உண்மையாலுமே இருக்குதான்னு நான் நினைப்பேன். பிகமிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில் ஒரு மாத குழந்தைய வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை அழுவுற சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் அவர்கள் தான் அந்த குழந்தையை ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு. அவர் தான் அண்ணன் கலிய பெருமாள். அவரோட தான் எனக்கு இருக்கும். வணக்கம். வணக்கம். என்ன நடந்ததுன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? அது இல்லை, ஒருத்தவங்க 2 லேடி அங்கே நின்றுருந்தாங்க. அப்புறம் தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டேன். இல்லை டஸ்ட்பினில் வந்து குழந்தை அழுகுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அப்போ எங்கே பார்த்தோன்னா டஸ்ட்பின் உள்ள கட்டை பேக்கத்தில் வச்சு உள்ளே வச்சுருக்காங்க. கட்டை பேக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பெண் குழந்தை எதுக்கோசம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னு தெரியல, யார் போட்டானு தெரியல. அப்புறம் குழந்தைய எடுத்து பார்த்துட்டு காவலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க எடுத்து போய் ஆசிரமத்தில் சேர்த்துருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க யார் என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. ஆனால் இந்த டஸ்ட்பினில் தான் நீங்கள் இந்த டஸ்ட்பினில் எடுத்தேன். இதில் இந்த டஸ்ட்பினில் தான் அந்த கார்னரில் இருந்து பேக் அந்த கார்னரில் கட்டப்பையில் வந்து உள்ளே வச்சு மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ நேரமாக அந்த குழந்தை இந்த டஸ்ட்பினில் இருந்துட்டு ஏதாவது தெரியுமா? ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சு. அதிகபட்சம் 20. அப்போதான் வச்சிருக்காங்களே. அப்போதான் வச்சிருக்காங்க. 2 லேடி வந்து இப்படி கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சவுண்டு வருதுனோடனே அவங்க பயந்துட்டு வேற ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன கூப்பிட்டாரு, இந்த மாதிரி இருக்குது பாருங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தை இருந்தது. இந்த குப்பை அப்படியே தான் இருந்தது. இந்த குப்பை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கட்டை பேக் வந்து தெரியுது மேலே. ஓகே. ஆனால் குழந்தை தெரியல, கட்டை பேக் மட்டும் சவுண்டு வருது அதுலேருந்து. இவ்வளோ குப்பைக்கு மத்தியில் அந்த குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் குழந்தை பார்த்தீங்களாண்ணே? எப்படி இருந்தது குழந்தை? எடுத்து பார்த்தா பெண் குழந்தை நல்லா அழகாக இருந்தது. கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு. அதை எடுத்துன்னு தூக்கி போட்டாங்க அவங்க. நீங்கள் அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுவும் டஸ்ட்பினில் எனக்கு உண்மையாக வரமா இருந்தது. எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. எனக்கு இப்போ கூட கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு கிட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்சா அது ரொம்ப சந்தோஷம் தான். அந்த குழந்தையுடைய அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன். குழந்தை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கேன். அதை அவங்களை பயன்படுத்த தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அதை யாருன்னா கொடுத்து அனுபவிச்சிருக்கலாம். அவங்க அதை தெரியல, அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதை அந்த குழந்தைய வந்து இப்போ அதுவும் 1 மாதம் தான், ரொம்ப சின்ன குழந்தை. ஆமாம், இந்த மாதிரி குழந்தைய டஸ்ட்பினில் போட்டு போயிடுறாங்க. அந்த அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி போட்டு போகிறவங்களை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, தேவையில்லாத ஏதோ தப்பு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தான் யோசிக்கிறேன். ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அதனால அவங்க அதுலேருந்து வெளியே போனான்னு பார்க்குறோம். வெளியே போனால் போதுன்னு யோசிச்சாங்களா கண்டி, அதால் பிரச்சனை வரும்ன்றது அவங்க யோசிக்கல. இதுக்கப்புறம் இது பிரச்சனை வரும் முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. இதுதான் பிரச்சனைன்றதை அவங்க யோசிக்கல. குழந்தைய எடுத்த பிறகு என்ன நடந்ததுண்ணே? குழந்தை தான் அப்படின்ற விஷயம் டஸ்ட்பின்லேருந்து எடுத்துட்டீங்க. குழந்தைய எடுத்துட்டேன், கையில் பார்த்துட்டேன். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா இது யாராக இருக்குன்னு யோசிக்க முடியல. சரி இது என்ன பண்ணணும்னு யோசிக்கிறப்போ எனக்கு டக்குன்னு தோணுது வந்து காவல்துறைக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வர வச்சு அவங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு தான் தோணுச்சு. அதான் காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாங்க அவங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் குழந்தைய அவங்க எடுத்துகிட்டு போய் ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ காப்பகத்தில் இருக்குன்னு இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுங்க அவங்க அப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லி. அவங்களும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்தது எந்த டைமில்? நேற்று கரெக்டாக 7:30 7:40 7:40 ஈவினிங்கா காலையிலையா? ஈவினிங், நைட்டு ஈவினிங். ஆமாம், 7:30 மணி அளவில் தான் நடந்திருக்குது.
7:30 மணிக்கு குழந்தைய வச்சிருக்காங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்து நான் பார்த்தேன். அதை அவ்வளோ சீக்கிரம் அதுவும் ஆட்கள் நடமாடுற டைம்லயே இது நடந்திருக்கு. அதான் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்க இருட்டாகிறப்ப வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் நடக்குது. இப்போ உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்ததா? நீங்க ஏதாவது வகையில பாத்தீங்களா குழந்தைய வச்சுட்டு போனாங்க? வைக்கிறவங்கள பார்க்கல. அவங்க அது இந்த நடந்ததுக்கு அப்புறம் ஒரு லேடி ஆட்டோல போனதை நான் யோசிச்சேன். இவங்களா இருக்குமோன்னு ஒரு கெஸ்ட் பண்ண. ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கட்ட பேக் வச்சுன்னு ஒருத்தவங்க லேடி நிக்கிறாங்க அங்க குப்பத்தொட்டியாண்ட அப்படின்னு சொன்னாங்க. நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னாரு. நின்றுட்டு இருந்தாங்கன்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னா, யாரோ அங்கே பேக் வச்சு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவங்க பரபரன்னு வந்து ஒரு ஆட்டோ மடக்கி ஏறி போனாங்க. அவ்வளோதான் பார்த்தேன். ஆனால் அந்த அவங்க தான்றது நம்மளுக்கு முன்னாடி தெரியல. வேற ஒருத்தவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது முடிவாச்சு. எனக்கு இவங்கள தான் இருப்பாங்களா அப்படின்ட்டு. புரியுது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணும் அம்மாவும் போன மாதிரி இருந்து. ஓகே, 2 பேர் வந்து 2 பேர் வந்து வெஸ்ட் போன மாதிரி. ஆனா 2 லேடி வந்து ரெண்டு லேடி. ஆமா. நான் அங்கேருந்து வந்துட்டு இது மேலே தான் ஏறினேன். இப்படி தான் ஏறிட்டு இங்கே கட்டா பேக்கில் மூடி இருந்தில்ல, அந்த கட்டா பேக் ஓப்பன் பண்ண அப்படி ஓப்பன் பண்ணி பெட்ஷீட் இருந்தது உள்ள. அந்த பெட்ஷீட் எடுத்து மேலே வச்சுட்டு பார்த்தா உள்ள குழந்தை இருந்தது அதில். ஆமாம். இந்த பாப்பா நாங்கள் தான் வாங்கி பார்த்துட்டோம். இனிமேல் இருக்கிற குழந்தையே எத்தனை குப்பியில் போகிறாங்களோ எங்களாலலாம் குத்துனாங்கன்னா நாங்களாம் வளர்த்துருப்போம். இந்த இவர் கேட்டுக்கிற சொன்னாங்க. இவர் கையில் குத்துனாங்க அழகாக வளர்த்துட்டு இருப்பாரு. ஒருவேளை அந்த குழந்தை உங்க கையில கிடைச்சிருந்தா நான் கண்டிப்பாக தூக்கினே போயிட்டு போய் யாராண்டி காட்டிக்கவே மாட்டேன். உண்மையே சொல்கிறேன். நான் யாராண்டி கூப்பிட்டுருக்க மாட்டேன், யாராண்டி காட்டிக்க மாட்டேன். நான் பாட்டுன்னு தூக்கின்னு போயிட்டுருப்பேன். இனிமேல் குபார் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா பாப்பானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொன் குழந்தைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேர பிள்ளைங்க தாங்கிறாங்க. பேத்தி இல்லை. இது கிடச்சிருந்தா எங்களுக்கு பொக்கிஷ் மாரி கிடச்சிச்சு. நானும் தூக்கிட்டு இருப்பேன். நான் குழந்தையுடைய முகமும் ரொம்ப அழகா இருக்கு. அழகாக இருக்கு குழந்தை. 10 மாதம் செம்து என்ன ப்ரோஜாவா பெற்று எடுத்து குப்பியில் போடுறதுக்கு அதை சமைக்கிறது தொட்டியில் வைக்கிறாங்களா ஒரு மனசாட்சிக்கிறேன் இல்லை இருக்குது. அப்போ என்ன நினைக்க வந்து பார்த்து ஏதோ தவறு பண்ணிக்கிறாங்க. அதான் அதுதான் நினைக்க வந்து வரோம். ஒரு தாய் உள்ளமா எப்படிமா இருக்கு ஒரு குழந்தை, அதுவும் சின்ன குழந்தைய எப்படி போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அதை பெக்கிறதுக்கு. அது செம்பு பெற்று அது கொஞ்சம் கையில் பார்த்து அது மனசார தொட்டியில் வச்சுட்டு போறீங்க. அவ்வளோ ஒரு தாய் தானே, அது ஒரு பெண்ணு தானேவா. அது எடுத்து சொல்கிறதுக்கு கூட ஒரு பொம்பளை என்னன்றாங்களா, அது அவங்களுக்கு அறிவு இருக்காது. எனக்கு இந்த போட்டோ பார்த்துட்டு மனசே சரியில்லை எனக்கு. ஆனால் இவர் கையில் குழந்தைய சுமந்து இருக்கும்போது நீங்கள் ஓடி வந்து பார்த்தீங்க. ஆமாண்ணா, இங்கே இந்த காரணம் தான் இவர் கையில் குழந்தைய வச்சுட்டு என்னை கூப்பிட்டாரு. நான் அங்கேருந்து ஓடி வந்தேன் பார்த்தா குழந்தை கையில் என்னன்னாக்கா இந்த குப்பத்தொட்டில் ஒரு பொம்பளை போட்டு போயிடுச்சு. நம்ம டிரைவர் இன்னொரு டிரைவர் வந்து அவனுங்க போயிட்டு அந்த அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் பயந்து எடுக்கிறதுக்கு இவர்கிட்ட வந்து சொன்னோன்னே இவர் வந்து பார்த்து எடுத்துட்டாரு. குழந்தைய எடுத்துட்டாரு. குழந்தை சவுண்டு கேட்டோன்னே எடுத்துட்டாரு. கட்டப்பையிலேருந்து எடுத்து கையில் வச்சுன்னு இருக்கிறாரு. அங்கேருந்து என்னை கூப்பிட்டாரு. என்னை கூப்பிட்டவொடனே என்னன்னா, நீ இதெல்லாம் பண்ணிக்காத, நீ ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னாக்கா போலீஸை வர வச்சோம்னாக்கா அவங்க மீதியெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய நான் கையில் வாங்கிக்கினேன். அந்த ஜெராக்ஸ் கடை வாசல் நான் உக்காந்துட்டேன். கம்முன்னு குழந்தை நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. வச்சுட்டு நான் உக்காந்துட்டு நிறைய ஜனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு வந்து கேட்டாங்க, உங்களுக்கு குழந்தை வேணும்னா கொடுங்க. இது என் குழந்தை கிடையாது, கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நான் சொல்லி விட்டு ஏற்றி விட்டு. அப்போ போலீஸ் வந்ததுக்கப்புறம் ஜனத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு போலீஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்தாங்க. அவங்க கைக்கு வந்து குழந்தை அழுது, சும்மா தாய்ப்பால் யாருன்னா கொஞ்சம் கொடுங்க, இல்லைனாக்கா ஒரு பில்டிங் பட்டில் ஒரு ரெடி பண்ணி கொடுங்க சொல்லி நான் கேட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கு பில்டிங் பட்டில் ரெடி பண்ணிட்டாங்க, தாய்ப்பாலுக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. அது தாய்ப்பாலும் கொடுத்தீங்க? தாய்ப்பாலும் கொடுத்தோம். தாய்ப்பால் கொடுத்தாங்களா? அந்த லேடியை குழந்தை வச்சு கைக்கு வந்து வச்சுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் இருந்தாரு. அவங்க ஹஸ்பண்டும் சொன்னாரு, அம்மா குழந்தைக்கு இட்டு கொடுமா அப்படின்ட்டு. இந்த கடவுள் தான் எதுவுமே கொடுத்தோம். ஓகே, இங்க இருந்த ஒரு குழந்தை டஸ்ட்பின்ல இருந்திருக்கு. அந்த குழந்தைய யாருன்னே தெரியாதவங்க நீங்க காப்பாத்திருக்கீங்க. யாருன்னே தெரியாத ஒரு லேடி வந்து அவங்களுக்கு தாய்ப்பாலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அந்த 2 பசங்க சொல்லினாக்கா அந்த டிரைவருக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு இதில் போயிட்டு இருப்பாரு. அது சொன்னதுனால அந்த குழந்தைய வந்து இது ஒரு நாய்க்கு எகிரி அதை சாப்பிட்றதுக்கு வந்து நினைச்சிங்க. அந்த குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆமாம், வச்ச குழந்தை எங்களுக்கு தூக்கினவனே எனக்கு மனசே ஆகல. குழந்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாரும் வீட்லையும் கேட்டாங்க, குழந்தை இட்டுன்னு வருது அப்படின்ட்டு. எப்படி இட்டுன்னு வர முடியும் நம்மளால? அதெல்லாம் முடியாது. சரி, சாத்தியம் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு நல்ல உள்ள இருந்திருக்கு பாருங்களேன். அந்த டைமில் அந்த குழந்தை யாருதுன்னு தெரியாது, அது குழந்தையானு கூட தெரியாது. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, போய் பார்க்கலான்னு பார்த்துருக்காங்க. பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மக்களே அவங்களுடைய குழந்தை மாதிரி அதை பார்த்துக்கிட்டு யாரோ ஒரு தாய் வந்து இங்கே போட்டு போயிருக்காங்க, வேற ஒரு தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஊரில் தான் நடந்தாலுமே வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த காலத்தில் இந்த விஷயம் நடக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் இது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பண்ண சேவை எல்லாமே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாங்க. அந்த குழந்தையோட ஆயுசு கெட்டி, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம அதை யோசிக்கணும் இல்லையா? ஆனால் ஏதோ கடவுள் ரூபத்தில் எங்களை இங்கே அனுப்பிச்சு பார்க்க வச்சாங்க. 4 பேர் அனுப்பிச்சு நல்லபடியாக பார்க்க வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த குழந்தைய காப்பாற்றி நாங்கள் கேட்டோம். சரி, என் தம்பிக்கு இல்லை இருந்தாலும் ஒரு இதில் ஆதங்கத்தில் கேட்டோம்.
சார் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? சத்தியமாக சார் கடவுள் உண்மையாலுமே இருக்கிறான்னு நான் நினைப்பேன். ஏன்னா 10 வருஷமாக இல்லாமல் இருக்கிறான். அவன் கையில் அந்த குழந்தை தூக்கணும்னா அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டான்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா பக்கத்துல இருந்து பார்த்து நான் மட்டும் தான், வேற யாரும் பார்க்கல. அந்த டைம் அழுதேன் நான் அந்த இடத்துல. அந்த பொம்பளை விட்டு போன பொம்பளையை வந்து திட்டினாங்களே தவிர அந்த குழந்தைலாம் எதுவும் சொல்ல, எங்களையும் எதுவும் சொல்ல. ஆனால் நான் ஒன்று சேஃபாக ஒப்பஷ்டம், எங்களுக்கு அது போதும். கரெக்டுண்ணே. கண்டிப்பாக நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன குழந்தையை தாண்டி அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ ஒரு தாய் உள்ளத்தோட தந்தை உள்ளத்தோட. கண்டிப்பாண்ணே. சத்தியமாக என் வீட்டில் கூட கேட்டாங்க, எப்படியாவது குழந்தை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னாங்க. என் வீட்டில் என் பையன் காலேஜ் படிக்கிறான், என் பொண்ணு +2 படிக்கிறான். ஆனால் என் பொண்ணுங்க எடுத்து என் பொண்டாட்டி கேட்டால், என் மாமியார் கேட்டாங்க, குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும். 5 6 வளர்க்கலாம் நம்ம அப்படின்றாங்க. அந்த ஆதங்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பொம்பளைலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவள் பெற்றவளா இல்லை திருன்னு வந்தாலான்னு தெரியல எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். புத்தா சரிண்ணே. சரி, ஓகே. ஓகே, நன்றி சார். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.